தீக்கதிர் வெளியிட்டுள்ள கட்டுரையில், தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்த நீட் தேர்வை திமுக தான் தடுத்திருக்க வேண்டும் என்று பச்சை பொய்களை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் அவிழ்த்துவிட்டு வருகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையை மறைத்து பேசும் எடப்பாடிக்கு சில கசப்பான வரலாற்று தகவல்களையும் தீக்கதிர் வெளியிட்டுள்ளது. 2010 நீட் அறிவிக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்தது. ஆனால் 2016 பொறுப்பேற்ற மோடி அரசு நீட் தேர்வை எப்படியாவது திணிக்க வேண்டும் என்று துடித்து ரத்து செய்யப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது. பாஜக மற்றும் RSSக்கு நெருக்கமான சங்கல்ப் அறக்கட்டளை மூலம் ஒரு பொதுநல வழக்கை போட வைத்து நீட் தேர்வை உச்சநீதிமன்றம் மூலம் கட்டாயமாக்கியது. காங்கிரஸ் அரசு செய்யாத மேல்முறையீட்டை மோடி அரசுதான் செய்தது என்ற உண்மை எடப்பாடியாருக்கு தெரியாதா என்று தீக்கதிர் வினவியுள்ளது. நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றம் 2017 பிப்ரவரியில் நிறைவேற்றி அனுப்பியது. ஆனால் குடியரசுத் தலைவரிடமிருந்து அந்த மசோதா 2017 செப்டம்பர் 18 அன்று திருப்பி அனுப்பப்பட்டது. ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை GSTயை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் அவர் மறைந்த பிறகு நாடாளுமன்றத்தில் GST மசோதாவை அதிமுக உறுப்பினர்கள் உற்சாகமாக வரவேற்று பேசினர். மாநிலங்களவையில் GST நிறைவேற போதிய பலம் இல்லாத போது பாஜகவிற்கு அதிமுக தான் ஆக்சிஜன் கொடுத்தது. நீட் விலக்கு மசோதாவை ஏற்றுக்கொண்டால்தான் GSTக்கு ஆதரவு என்று ஒரு வார்த்தை எடப்பாடி பேசியிருந்தால் பாஜக இறங்கி வந்திருக்கும். ஆனால் மாணவர்களின் கனவை விட மோடியின் விசுவாசமே முக்கியம் என்று அதிமுக அமைதி காத்தது. இதனால்தான் தமிழகமே அடிமை அரசு என்று விமர்சித்ததாக தீக்கதிர் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு அப்போதே ஆப்பு அடித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என குறிப்பிட்டுள்ள தீக்கதிர் நாளேடு, 1984 முதல் இருந்த நுழைவுத் தேர்வை 2006 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரசு ரத்து செய்ததையும், 2010 இந்திய மருத்துவக் கழகம் நீட் விதிமுறைகளை வகுத்த போதே பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியதோடு உச்சநீதிமன்ற வழக்கிலும் தமிழ்நாடு அரசை வாதியாக இணைத்து நீட்டை முடக்கி வைத்ததையும் நினைவு கூர்ந்துள்ளது. இதைத்தான் அன்புமணி ராமதாஸே ஒருமுறை பாராட்டி பேசினார் என்றும் தீக்கதிர் தெரிவித்துள்ளது. அதே வழியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2021 பதவியேற்ற உடனே நீட் விலக்கு மசோதாவை கொண்டு வந்தது. ஆளுநர் ரவி முடக்கி வைத்த மசோதாவை பல போராட்டங்களுக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வைத்தது திமுக. இப்போது அம்மசோதா நிராகரிக்கப்பட்டதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் என்று தீக்கதிர் நாளேடு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மாணவர்களை காக்க அரசு பள்ளிகளில் பயிற்சி மையங்களையும் பாடத்திட்ட மேம்பாட்டையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார். மாநில உரிமைகளை பறிக்கும் பாஜகவிற்கு ஊதுகுழலாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமி இப்போது திமுகவை குற்றம் சொல்வது சாத்தான் வேதம் ஓதுவது போல உள்ளதாக கூறியுள்ள தீக்கதிர் நாளேடு, பாஜகவிற்கு அடிமை சேவை செய்வதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க அதிமுக தவறிவிட்டது என்பதே உண்மை என்றும், ஏப்ரல் 23 தமிழ்நாடு மக்கள் இதற்கு தெளிவான தீர்ப்பை வழங்குவார்கள் எனவும் தெரிவித்துள்ளது.